கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த மாதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துதல் என்பதை குறித்து நாம் கேட்டோம். வாயினாலும் வார்த்தையினாலும் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் மூலமாகவும் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சீஷத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட இன்னைக்கு பகிர்ந்து விரும்புகிறேன். நல்ல சீஷர்களாக, உண்மை சீஷர்களாக இருப்பது எப்படி என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு ஆண்டவருடைய வசனத்திலிருந்து, விசேஷமாக இயேசுவின் போதனைகளிலிருந்து, சுவிசேஷங்களிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். Becoming a true disciple of Jesus. இயேசுவின் உண்மை சீஷர்களாக மாறுதல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசிகளாகவே இருந்து விடக்கூடாது. விசுவாசிகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிற நல்ல சீஷர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களை குறித்து அநேக பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றவர்களை குறித்து நம்மை குறித்து வேதம் சொல்கிறது பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறது, சகோதர சகோதரிகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விதத்தில் அழைக்கப்பட்டாலும் ஒரு வார்த்தை நம்மை குறிப்பதற்கான அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை சீஷர்கள் என்கிற வார்த்தை. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் சுவிசேஷத்தில் மாத்திரம் நீங்க வாசித்தீங்கன்னா 272 முறை சீஷன் என்கிற வார்த்தை வருகிறது. எத்தனை முறை? 272 முறை. டிசைபிள் அப்படிங்கிற வார்த்தை 272 முறை வருகிற நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல மாறணும், சீஷர்களாக மாறணும். இயேசுவை முற்றிலுமாக 100% பின்பற்றுகிற நல்ல சீஷர்களாக மாற வேண்டும். நீங்கள் ஆதி திருச்சபையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சீஷர்கள் பெருகின பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் பெருகினார்கள். விசுவாசிகள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீஷர்கள் கூட்டம் பெருகிற்று. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று என்று வாசிக்கிறோம். The number of disciples increased rapidly. சீஷருடைய கூட்டம் பெருகிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகிற சீஷர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையிலே அல்ல, இன்னும் உங்களை பார்த்தாலே இயேசுவின் சீஷன், இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் சௌகரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். சிலரை குறித்து இப்படியாக சொல்கிறார்கள், கேஷுவல் லைஃப். எப்படிப்பட்ட வாழ்க்கை? கேஷுவலா வர்றது, கேஷுவலா வாழ்றது என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ரெகுலாரிட்டி இருக்காது, ஒரு தொடர்ச்சியான நேர்த்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை வாழ்கிற அநேக மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். கன்வீனியன்ஸ், சௌகரியமா இருந்தா இயேசுவை பின்பற்றுவாங்க, சௌகரியமா இல்லாட்டா சபைக்கு வர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவருக்காக செயல்பட மாட்டார்கள். இன்னைக்கு கிரயம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழதான் அநேக விரும்புறாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கிரயம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வரனால் முதலாவது உட்கார்ந்து செல்லும் செலவை நீ கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். கவுண்டிங் த காஸ்ட் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவை பின்பற்றுவது என்பது அதற்கான சில கிரயத்தை நம்ம செலுத்த வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும். பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நன்றாக அதுக்கு செலவு பண்ண வேண்டும், படிக்க வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும், பல காரியங்கள் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, ஒரு அர்ப்பணிப்போடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுவிசேஷங்கள் இருந்து ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு, உண்மையான சீஷனாய் இருப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். How to be a true disciple of Jesus Christ. முதலாவதாக வாசிக்கலாம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்திலே வந்து தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என் சீஷனாய் இருக்க மாட்டான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவங்கள வெறுத்துறணும் அப்படின்னு சொல்லல.
சத்ருவே சிநேகிக்க சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எப்படி மனைவியை பிள்ளைகளை எப்படி இருக்க சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிங்க. அங்கே இதை குறித்து என்ன ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரதான நேசம் எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், 5 காரியம் சொல்ல போற 5 L என்கிற வார்த்தையில் இங்கிலீஷ்ல நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் நான் சொல்லுகிற தமிழ் தலைப்புகளை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். He loves Jesus supremely. அதாவது எல்லாவற்றை பார்க்கிலும் உண்மையான சீஷன் இயேசுவை நேசிப்பான். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாரை பார்க்கிலும் உண்மை சீஷன் இயேசுவை நேசிப்பான். இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுப்பான். இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்தி எல்லா காரியத்தையும் செய்கிறவனாக இருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை நாம் நேசிக்கிற அந்த நேசத்தோடு மற்ற நேசத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரை பார்க்கிலும் இவன் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறான், இயேசுவின் மேலே அதிகமான வாஞ்சை வைத்திருக்கிறான் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து இப்படியாக கேட்டார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, யோவான் 21:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாரை பற்றி பார்க்கிலும் இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்கிறார் ஆண்டவர்? இவர்களிலும் do you truly love me more than these அப்படிங்கிறார். அப்படின்னா more than these things எடுத்துக்கலாம், more than these people அப்படின்னு எடுத்துக்கலாம். இவைகள் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் இவைகள் எல்லா பொருட்களை பார்க்கிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அங்கே பேதுரு என்ன சொன்னாரு? ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியுமா? அந்த உலகத்திலே ஆண்டவரே எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மைதான் அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் உண்மையான சீஷர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி காலத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்துல பாத்தீங்கன்னா, மனிதர்கள் எதை அதிகமாக நேசிப்பார்களாம் 3 காரியம் சொல்றாரு. 3 காரியம். 1, they will be lovers of themselves. தங்களை தாங்களே நேசிப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களா? தற்பிரியராயும், தமிழ்ல பிரியராயும் அப்படின்னு போட்டிருக்கு. தற்பிரியராயும் தங்களை தான் அதிகமா நேசிப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு தங்களை அலங்கரிப்பதற்கும் தங்களை மேக்கப் போடுவதற்கும் தங்களை மற்றவர்களுக்காக காட்டிக்கொள்வதற்கும் எவ்வளவு நேரம் மனுஷர்கள் செலவழிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் மேக்கப் போடுற டைம் கூட ஜெபம் பண்றது கிடையாது. மேக்கப் போடுறதுக்கு இருக்க டைம், குளிக்கிறதுக்கு, எனது உடம்பை அலங்கரிப்பதற்கு பண்ற நேரம் கூட பைபிள் வாசிக்கிறது கிடையாது. அப்படித்தானே நிறைய பேர். அதுக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி அலங்கரிக்கிறத பார்த்தீங்கன்னா தற்பிரியராயும் தங்களுடைய வாழ்க்கையை நேசிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, லவர்ஸ் ஆஃப் மணி, பணப்பிரியர்கள். என்ன பிரியர்கள் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்களா? பணம் 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 தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன். ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவரை நேசிப்பதில்லை. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவர் எல்லாவற்றையும் கூட தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா மனுஷன் பணப்பிரியனாக இருக்கிறான். பணத்துக்காக எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரீர சுகத்தை கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. அநேகர் ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வராத காரணம் டியூட்டி, எக்ஸ்ட்ரா டியூட்டி, இன்னைக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை தேடாதபடிக்கு பணத்தை நம்பி வாழ்கிற மக்கள் பணப்பிரியர்கள். அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா, சுகபோக பிரியர்கள். என்ன போட்டிருக்கு? லவர்ஸ் ஆஃப் பிளஷர்ஸ். சுகபோக பிரியர்கள். எத்தனாம் வசனத்துல இருக்குது? எத்தனாம் வசனத்துல? 3ஆம் வசனத்திலயா? சுகபோக பிரியராக இருக்கிறார்கள். அப்ப 3 விதமான பிரியர்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 தற்பிரியர், 2வது என்ன பிரியர்? பண பிரியர், 3வதாக அங்க போட்டு பாருங்க, தேவ பிரியராய் இராமல். அப்படின்னா they are lovers of pleasures rather than lovers of God.
தேவனை காட்டிலும் எனக்கு சுகபோகத்தை விரும்புகிற மக்கள், தங்களுடைய இச்சைக்கேற்றபடி வாழ்கிற மக்கள் இன்றைக்கு பெருகிட்டாங்க. அங்க பவுல் சொல்றாரு, rather than lovers of God, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் குறைந்து போனார்கள். ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னான், நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், ஷேமா என்று சொல்வார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் இருக்கிறது. அதுல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. லவ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் பல முறை அதை வாசிக்க முடியும். ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். எப்படி கூறணுமா? முழு இருதயத்தோடு அன்பு கூறணுமா, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டுமா, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவரத்தில் அன்பு கூறான் கண்டுபிடிக்கிறது? உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீ ஏதோ சர்ச்சில் வந்து சொல்றனாலயா? how can we measure our love for God? ஆண்டவரத்திலே நாம் நேசமாக இருக்கிறோம், எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறோம் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? சில கேள்விகள் நீங்க கேட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து எவ்வளவு நீங்கள் சிந்திக்கிறீர்கள்? by the number of times you lovingly think of Jesus during the day. ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து, இயேசுவின் மகிமையை குறித்து, இயேசுவை குறித்து எவ்வளவு நீங்கள் சிந்திக்கிறீங்க? உங்க எண்ணத்துல இயேசு எத்தனை முறை வந்து கொண்டே இருக்கிறார்? அது மாத்திரமல்ல, by the degree of hunger you have to be in the presence of God and read his word. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த தாகம் உங்க வாழ்க்கையில் இருந்தா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, by the number of things you adjust because you long to please him. அதாவது ஆண்டவரை நேசிக்கிறபடினாலே சில காரியங்களை அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு முதலிடம் கொடுக்க முடியாத சில காரியங்களை அகற்றிவிட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள். பாருங்க, எப்படி உங்க லெஷர் டைமை நீங்க பயன்படுத்துறீங்க, எப்படி நீங்க பணத்தை பயன்படுத்துறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவுக்காக செயல்படுவதற்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, by the little ways you try to bless others because you love Jesus. இயேசுவை நேசிக்கிற மூலமாக யாருக்காவது நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இதெல்லாம் ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, ஒருத்தரை நேசிக்கிறீங்க, ஒருத்தருக்கு நீங்க ஆறுதலான வார்த்தையை சொல்றீங்கன்னா, இது இயேசுவை நேசிக்கிறது மூலமாக இதை செய்கிறதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா நீங்கள் இயேசுவின் மேல நேசமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த நேசம் நம்மிடத்துல வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். love must have an outlet. ஒரு அன்புல என்ன அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, அன்புக்கோ அடைக்கும் தால் உண்டோ அப்படின்னு சொல்லி. அடைக்க முடியாது. ஒரு மனுஷன் இயேசுவை நேசிக்கிறான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில அது பல விதத்துல வெளிப்படும். அவன் கர்த்தரை மேல இருக்கிற அந்த வைராக்கியம், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருக்கிற நாட்டம், ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டுக் கொடுக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கேட்கிற எல்லாரையும் பார்க்கிலும் இன்னைக்கு எதுக்கு அதிகமாக நம்ம நேரம் கொடுக்கிறோம்? பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் நேரம் கொடுக்கிறோம் அதிகமாக, இல்லாட்டி தேவ பிரசனத்துக்கும், தேவனுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களும் நாம் நேரம் கொடுக்கிறோமா? கடந்த வாரத்தில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு சொன்னது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. சொன்னார், சிம்பிளா அப்படி பேச்சுவாக்கில் சொன்னார். அப்படின்னா பாருங்க, உங்க வாழ்க்கை இவ்வளவு அளவுதானா? இவ்வளவுதான். என்னது? இவ்வளோண்டு தான் உங்க வாழ்க்கை. எத்தனை? அது 70 வருஷமா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம். ஆனா நித்தியம் வந்து இவ்வளவு பெருசு. நித்திய அளவு அது அந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளவோ பெருசு. பாருங்க, இவ்வளோண்டு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனா நித்திய வாழ்க்கை அது நீளமான வாழ்க்கை. அப்போ நீங்க எவ்வளவு அதிகமாக நித்தியத்துக்காக நீங்க வாழ வேண்டும், நித்தியத்தில் நீங்க செல்வதற்காக நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும். இந்த குறுகிய வாழ்க்கைக்காக நீங்க வாழணும், அது தப்பு கிடையாது. ஆனா நித்தியம் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் நித்தியம் இருக்குன்னு சொல்லி நீங்க நம்புறீங்க? பரலோகத்தை நம்புறவங்கள கை தூங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரலோகம் இருக்கிறது, நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலமுறை அதை சொல்லியிருக்கிறார். நித்திய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்ட நாம் அந்த நித்திய ராஜ்யத்தின் கண்ணோட்டத்தில் எவ்வளவாக வாழ்கிறோம்? நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாம் நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் இருக்கிறதா? இயேசுவை நம்ம எவ்வளவாக நேசிக்கிறோம்? நம்பர் 1, a true disciple loves Jesus supremely.
எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசிப்பான். இரண்டாவதாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. 28 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தர. ஆனா அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாருங்க இளைப்பாறுதல் பல விதத்தில் வருது. ஒன்று ஆண்டவரிடத்தில் வர்றது நிமித்தமாக இளைப்பாறு வருது. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியின் மூலமாக இளைப்பாறுதல் வருது. இன்னொன்று கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தர. பாருங்க, கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். யார்கிட்ட கற்றுக்கணுமா? என்ன போட்டிருக்கு? யார்கிட்ட கற்றுக்கணும் போட்டிருக்கு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். So number 2, a true disciple learns from Jesus continuously. இயேசுவிடமிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பான். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கற்றுக்கொள்கிறோம், தவறல்ல. இந்த உலகத்திலே நமக்கு ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். டிசைபிள் அப்படின்னு சொன்னாலே, சீஷன் என்று சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா கற்றுக்கொள்கிறவன். சொல்லுங்க, அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய இருதயம் நம்மகிட்ட இருக்குதா? கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பைபிள் திறந்து வாசிக்கும் போதெல்லாம் பக்கத்துல ஒரு நோட்டு பேனா வச்சிருப்பீங்க. கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பேனாவோ நோட்டும் கொண்டு வருவீங்க. நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளாக ஒரு தாகம் இருக்கும். என்னதான் புதுசா இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பற்றி கற்றுக்கொள்ளணும். பாருங்க, அந்த இருதயம் நமக்கு வேணும். சும்மா ஏதோ வந்துட்டு போனோன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சில காரியங்களை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நேற்று எத்தனை பேர் ஆயத்தமானீங்க? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சீங்களா? பேனா பென்சில் எடுத்து வச்சீங்களா? பைபிள் எடுத்து வச்சீங்களா? காலையில பைபிள் தேடினது எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில எந்த ட்ரெஸ்ஸை போடுறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? என்ன ட்ரெஸ்ஸை போடுறது? அயன் பண்ணலையா? துவைச்சு போடலையா? எங்க பனியனை காணோம், சட்டையை காணோம் அப்படின்னு காலங்காத்தால இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அல்லேலூயா. தேவ பிரசனத்துக்கு வரும்பொழுதும் ஒரு ஆயத்தத்தோடு வரணும். தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போதும் ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அதிகாலையிலே ஆயத்தப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வருவேன், ஆயத்தத்தோடு வருவேன். அப்ப பாருங்க, கற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் தான் சீஷன். கற்றுக்கொள்கிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 38 42 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மார்த்தாள் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுவை போதனைகளை கற்றுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. 39ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இயேசுவுடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்தாள். அங்கே எத்தனாம் வசனத்துல இருக்கு பாருங்க, 39ஆம் வசனத்திலே அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே பேசும், சொல்லித்தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லித்தாரும், எனக்கு சொல்லித்தாரும், எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லித்தாரும், எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லித்தாரும். ஆண்டவரை கேட்கணும், சொல்லி தருவாரு. உங்களுக்கு திறமையில நீங்க சில காரியங்களை செஞ்சு எல்லாம் என்ன ஆயிருது, கொலாப்ஸ் ஆயிருது. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறவர். அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன். I will teach you ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 32:8 வசனத்துல வாசிக்கிறோம், நான் உனக்கு போதிப்பேன் சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை போதித்து நடத்துவேன் சொல்றார். அப்போ ஆண்டவர் போதிப்பேன் சொன்னா நம்ம கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் போதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு நம்ம ஆண்டவர். நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் ஒரு அற்புதமான வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். அல்லேலூயா. நம்ம குருவை போல மாறணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுத்தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷன் என்பவன் கற்றுக்கொள்கிறவன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்றாரு, நான் இன்னும் அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன். பாருங்க, நான் அடைந்தாயிற்று என்று நான் எப்பவுமே நினைக்கிறேன். எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதே இல்லை. எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அதோட முடிஞ்சு போச்சு. அதான் பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஹல்லேலூயா. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்க, இயேசு மேசியா என்று விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மெய்யாகவே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யார் உண்மையான சீஷன் என்று சொன்னால், நிறைய பொய்யான சீஷன் இருக்கிறாங்க, ஆனா உண்மையான டூப்ளிகேட் கிடையாது, ஃபேக் இல்ல, ஆத்தென்டிக் உண்மையான சீஷர்கள் யாருன்னா உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள். அதான் யோவான் 15 இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், வசனத்திலே நிலைத்திருந்தால் சீஷர்களாய் இருப்பீர்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 3. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. Let the word of Christ dwell in you richly. ஆண்டவருடைய வசனம் உங்க இருதயத்திலே பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் படிக்கிற அனைத்து புத்தகங்களும் ஒருவேளை ஒரு முறை 2 முறை 3 முறை படிக்கலாம், ஆனா இந்த வேத வசனம் நம்ம ஆயுள் நாள் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு வசனம். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறது, இந்த வசனத்திலே ஆலோசனை இருக்கிறது, இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள் இருக்கிறது. ஆகவே வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும். A true disciple will saturate his mind and heart with the word of God. உண்மையான சீஷன் தன் மனதையும் இருதயத்தையும் வசனத்தினால் நிரப்பி இருப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில? இதை மேன்மையாக கருதுகிறீர்களா? 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் முக்கியப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும். அப்போ அந்த வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், உபதேசங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். பைபிள்ல உபதேசம் இருக்குது, பைபிள்ல நம்முடைய வாழ்க்கைக்கான அநேக ஆலோசனைகள் இருக்கிறது, அவைகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்றேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுங்க. பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். எஸ்ரா அவன் எதற்காக தன் இருதயத்தை பக்குவப்படுத்திருந்தானா, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராய, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க. இந்த பைபிள்ல கடைசி அநேக புத்தகங்களை, நாளாகமம் புத்தகம், அநேக சங்கீதங்கள்லாம் தொகுத்து எழுதினவர் இந்த எஸ்ரா என்று சொல்கிறார்கள். 119ஆம் சங்கீதத்தை எழுதினவரும் எஸ்ரா என்று சொல்கிறார்கள். அந்த எஸ்ராவுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல் அவ்வளவு பிரியம் இருந்தது. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆங்கிலத்திலே டிவோட்டட் ஹிம்செல்ஃப், வசனத்தை வாசிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அர்ப்பணித்திருந்தார். எஸ்ராவை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எஸ்ராவின் காலத்தில் வந்த ஒரு பெரிய எழுப்புதல், வசன எழுப்புதல். தான் அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசித்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு பசி இருக்குதா? எத்தனை நேரம் சாப்பிட்றீங்க நீங்க? 3 நேரம் மட்டும்தானா? சில நாள் சாப்பிட்டுட்டே இருப்போம் வாயில போட்டு. சாப்பிட்றோம்,
பாருங்க, பிசிக்கல் ஹங்கருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஹங்கருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரீர பசி என்ன பண்ணும், நம்மளோட சாப்பிட சாப்பிட பசி குறைஞ்சிடும், அப்படிதானே? 2 இட்லி 3 இட்லி 4 இட்லி 5 இட்லி போதும் போதும் அப்படின்றோம், போட்டுக்கிட்டே இருந்தே சொல்றோம். அப்போ சாப்பிட சாப்பிட பசி குறையுது. ஆனா ஆவிக்குரிய பசி சாப்பிட சாப்பிட கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பசி இல்லாட்டா உங்கள்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? பசி இல்லாட்டா நீங்க என்ன, பசியே இல்லை டாக்டர், சாப்பிடவே ஆளு நோஞ்சானா போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப பசி இல்லாட்டா என்ன இருக்கு? நம்மள்ட்ட நோய் இருக்கு. அது போல ஆவிக்குரிய பசி உங்க வாழ்க்கையில இல்லாட்டா, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே வேதத்தின் மேலே ஒரு பசி. நீங்க பைபிள் வாசிக்கணும், சாப்பிட்றதுக்கு சொல்லியா கொடுக்கணும். உங்களுக்கு டைம் வந்தா டேபிள்ல சாப்பாடு எதிர்பார்க்குறீங்க, கரெக்டா நீங்களே போயிடுறீங்க சாப்பாட்டுக்கு, அதான் போகுது கண்ணு நம்மளுக்கு என்ன பண்ண சாப்பாடு டேபிளுக்கு. ஆனா வேத வசனத்துக்கு நேராக நம்ம இழுக்குதா? ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஆவிக்குரிய பசி நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நோய் இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி இப்படி இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், இங்க போக முடியாது, இங்க போக முடியாது, இதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கை போயிடும். இங்க போகணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில we must develop a spiritual hunger. ஆவிக்குரிய பசியை நம்ம வாழ்க்கையில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கிறவன் நான் சீஷன். எல்லாம் சொல்லுங்க, கற்றுக்கொள்கிறவன், சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், நேசிக்கிறவன், அதை தியானித்து அதன்படி நடக்கிறவன் தான் உண்மையான சீஷன். வசனத்திலே நிலைத்திருந்தால் நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். வாசிங்க இன்னொரு வசனம், புதிய ஏற்பாட்டில் வாசிங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பெரையா பட்டணத்தாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் என்ன பண்ணாங்களா? சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் எல்லாம் சொல்லுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்த்து நற்குணசாலிகளாக, the Bereans were of more noble character ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பாருங்க, தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் கற்றுக்கொண்டாங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க, அவங்க நல்ல சீஷர்களாக மாறினாங்க. ஹல்லேலூயா. பெரையன்ஸ் அப்படினாலே அவங்க நல்ல சீஷர்கள் அர்த்தம். ஹல்லேலூயா. வேதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் சீஷர்களாக மாறணும் விரும்புகிறேன். ஏதோ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறவர்களாக இருக்கக்கூடாது. தினந்தோறும் வசனத்தை வாசிக்கிறவர்களாக, தினந்தோறும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, தினந்தோறும் இயேசுவை நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்பர் 1 முதல்ல என்ன சொன்னேன்? லவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, லவ்ஸ் ஜீசஸ் சுப்ரீம்லி. எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் உண்மை சீஷன் இயேசுவே அதிகமாக நேசிப்பான். இரண்டாவதாக learns from Jesus. இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டே இருப்பான். இயேசுவிடத்திலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பான். இயேசு சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லித்தார ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லித்தாரோம். ஒரு பழைய பாடல் ஒன்று, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, நடக்க சொல்லித்தார். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லித்தாங்க, எப்படி சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம கேட்டோம்னா சொல்லி தருவார். அல்லேலூயா. நீங்க நிறைய இடத்துல கேட்காதனால தான் ஆண்டவரத்துல இருந்து கற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பல பிரச்சனைகள். ஆண்டவரத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக lives the life of Jesus. இயேசுவிடத்திலே இயேசுவை போல வாழ அர்ப்பணித்திருப்பான். lives like Christ, lives a Christ like life. இயேசுவை போல மாறணும். இயேசுவை நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, I love you in Jesus சொல்ற மாத்திரம் இல்ல, I want to be like you Jesus. எல்லாம் சொல்லுங்க, I want to be like Jesus. உம்மை போல மாறணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல யார் யாரெல்லாமோ போல மாறணும் விரும்புறாங்க, அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும். ஆனா உண்மையான இயேசுவின் சீஷன் இயேசுவை போல மாறணும்னு. ஹல்லேலூயா. பாருங்க, for a disciple of Jesus, Christ is the role model. நம்முடைய வாழ்க்கையில ரோல் மாடல் யாரு? இந்த உலகத்தில் நிறைய பேர் பேரை சொல்லுவாங்க அநேகர், ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. who is your role model? உங்களுக்கு மாதிரி யாரு அப்படின்னு கேட்டா உடனே ஏதோ அரசியல்வாதியோ சினி ஸ்டாரையோ பார்த்துட்டு இருக்க கூடாது. உடனே சொல்லணும், என்ன சொல்லணும்? எனக்கு ரோல் மாடல் இயேசு தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு மாதிரி இயேசு தான் அப்படின்னு நீங்க உடனே சொல்ல தெரிஞ்சா நீங்க இயேசுவின் சீஷன். நீங்க எடுத்தோடனே எங்க தாத்தா தான் எனக்கு ரோல் மாடலு, எங்க அப்பா தான் ரோல் மாடலு இருக்கலாம்.
ஆனா அவங்க இயேசுவை பிரதிபலிக்கிறவரா இருந்தால் இருக்கலாம். ஆனால் நமக்கு அல்டிமேட் ரோல் மாடல் யாரு? இயேசு. சொல்லுங்க இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பாருங்க. இயேசு இந்த என்னை பின்பற்றுங்கள் இயேசு சொல்றார். இந்த சுவிசேஷத்துல மாத்திரம் என்னை பின்பற்றுங்கள் என்கிற வார்த்தை பல விதத்துல 21 முறை வருது. எத்தனை முறை வருது? பின்பற்றுங்கள். 4 மத்தேயுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மத்தேயுல மாத்திரம் சில உதாரணம் சொல்றேன். மத்தேயு 4:19 ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீன்னு சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அங்கே சிலரை பார்த்து சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீன்னு சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல மத்தேயு 9:9 அங்கே லேவி மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை எனக்கு பின் சென்று வா. 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்கே சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்கிறார். 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பின் சென்று வா. நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 4 சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா 23 முறை இந்த பின் சென்று வா, ஃபாலோ மீ. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஃபாலோ மீ. ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னா ஏதோ இயேசுவுக்கு பின்னாடி அப்படியே போறது மாத்திரம் இல்லை. ஃபாலோ மீன்னு சொன்னா it means transformation. It means to align our lives with his teachings and examples. அவருடைய போதனையும் அவருடைய மாதிரியையும் பின்பற்றுவதுதான் அவரை பின்பற்றுதல். ஹல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க, lives a Christ like lifeனா ஒரு கனி தருகிற வாழ்க்கை. வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். என்ன இயேசு சொல்றாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்கிற கனி தான் நீங்க என்ன உண்மையா பின்பற்றுங்கள் என்கிற அடையாளம் சொல்றார். கனி என்பது இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை. கனி என்பது இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. கனி என்று சொல்லும் போது 2 விதத்தை சொல்லலாம். இன்வர்ட் ஃப்ரூட், அவுட்வர்ட் ஃப்ரூட். அதாவது உள்ளான கனி, வெளியரங்கமான கனி. இன்வர்ட் ஃப்ரூட், அவுட்வர்ட் ஃப்ரூட். ஆண்டவராய் இயேசு சொன்னார் மத்தேயு 7:20, கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். கனிகள்னால் என்ன பண்ணுவீங்க? அறிவீர்கள். அவர்களை பாட்டினால் அறிவீர்கள் சொல்லல, அவங்க போற ஆலயத்துக்கு போறதுனால அவங்க அறிவீர்கள் சொல்லல. இங்க இயேசு சொல்றாரு, கனிகளினால் அறிவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கனிகள். இத்தனை பேருக்கு பழம் பிடிக்கும்? பழம்னால நமக்கு பிடிக்காட்டும் எல்லாருக்கும். பழம் வித்தியாசமான பழங்கள்லாம் இருக்கு. இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கன்னா எல்லாமோ ஃப்ரூட்ஸ் வருது. நான் டேஸ்ட் பண்ணாத நிறையா ஃப்ரூட்லாம் இருக்குது. வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இல்லையா? நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார் மிகுந்த கனிகள். பாருங்க, கனி உள்ள வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்வர்ட் ஃப்ரூட்னு சொன்னா கிரைஸ்ட் லைக் கேரக்டர், கிறிஸ்துவை போல ஒரு குணங்கள் நிறைந்த வாழ்க்கை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 பார்க்காம சொல்லுங்க. கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ கொஞ்சம் அதுல கனிகள் இருக்குன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு அது வசனம் எங்க இருக்குன்னே தெரியல, வசனமே தெரியலன்னா அது எப்படி நீங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க முடியும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம். பாருங்க, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? அதுக்கு முன்னாடி பைபிள்ல மாம்சத்தின இருக்குதா? அதெல்லாம் சாத்தானுடைய குணம் அங்க போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு முந்தின வசனங்களை போட்டதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், பாருங்க, விக்கிரக ஆராதனை, பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, இதெல்லாம் யாருடைய குணம்? மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற பிசாசு நமக்குள்ளாக செயல்படுகிற காரியங்கள். ஆனா ஆவியின் கனிகள், ஆவியின் கனினாலே கிரைஸ்ட் லைக் கேரக்டர், கிறிஸ்துவை போல குணங்கள். இயேசுவிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் காணப்பட்டது. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் தேவை. அல்லேலூயா. அல்ல ஒரே ஒரு கனியை விட பின்ன சொல்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் ஃப்ரூட் அப்படின்னா கிரைஸ்ட் லைக் சர்வீஸ். கிரைஸ்ட் லைக் சர்வீஸ், இயேசுவை போல நற்கிரியைகளை செய்வது, நல்ல காரியங்களை செய்வது, நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பது. அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை
கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தணும். இயேசுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழ்தல்னு சொன்னா நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. தீமை நம்ம வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னா நம்ம இயேசுவின் சீஷர்களா இருக்க முடியாது. நன்மை செய்கிறவராக இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நன்மைகளை செய்தார். இயேசு தன்னிடத்தில் வந்த யாருக்கும் தீமை செய்யவில்லை, நன்மை தந்துதான் அனுப்பினார். நன்மை செய்கிறவராக he went about doing good என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகள் பாருங்க, கிரைஸ்ட் லைக் லைஃப் அப்படின்னு சொன்னா இயேசுவை போல வாழ்தல்னு சொன்னா நற்கனிகளும் நற்கிரியைகளும் நிறைந்த வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியைகளும் நற்கனிகளும் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. இதுக்கு இருக்குன்னா பாருங்க, அந்த அன்பு என்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். வாசிங்களேன் 13ஆம் அதிகாரம் யோவான்ல 34-35 வாசிங்க. யோவான் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். போல அன்பாயிருக்கிறது போல இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை பாருங்க. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்கிற புதிதான கட்டளை கொடுக்கிறேன். 35 வசனம் வாசிங்க. 35 வசனம். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ ஈஸியா ஒரு சீஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. எப்படி அன்பா இருக்கணுமா? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. புதிதான கட்டளை அப்படிங்கிறாரு. பழைய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுல சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் புதிய கட்டளை என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை எப்படி நேசிச்சேன். எப்படி இயேசு நம்ம நேசிச்சாரு? பாவிகளா இருக்கும் போது நம்ம நேசித்தார். தகுதி இல்லாத நம்மை நேசித்தார். அந்த நேசம் எப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். என்ன சொல்லுங்க? அப்படின்னா நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. மன்னிக்கிற அன்பு, அது இயேசுவின் அன்பு. எத்தனை பேருடைய பாவத்தெல்லாம் இயேசு மன்னிச்சிருக்கிறாரு? நம்ம பாவத்தெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்னன்னு பாருங்க. என் பாவத்தை அந்த அக்கிரமத்தினை கவனித்திருப்பினால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்கக்கூடும் என்று சங்கீதக்காரர் 130ஆம் சங்கீதத்தில் சொல்றார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளிவிட்டார். கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டார். ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு செஞ்சது நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்னு கணக்கு வச்சுட்டே இருக்கிறோம். அன்புடைய குணம் என்ன சொல்லுமா? லவ் டஸ் நாட் கீப் அ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ் அப்படின்னு போட்டு, அன்பு தீங்கு நினையாது அப்படின்னு போட்டு பாருங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல அதுக்கு இங்கிலீஷ்ல லவ் டஸ் நாட் கீப் அ ரெக்கார்ட் ஆஃப், அதாவது மற்றவன் செய்த தப்பை எழுதி வைக்காதான். என்ன செய்யாது? அது மறந்துடுமா. அதான் அன்பு. ஒரு சொல்லுங்க, அன்பு திரளான பாவங்களை. அப்ப அன்பு ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு சீஷனுடைய அடையாளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு மன்னிக்கிற இருதயமே இல்லை. கிறிஸ்தவன் சொல்றோம், ஆனா மன்னிக்கிற குணம் நம்ம வாழ்க்கையில இல்லை. நிறைய பேர் கேட்கறாங்க, எத்தனை முறை தான் மன்னிக்கிறது? ஏசு என்ன சொன்னாரு? எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? அப்படின்னா 7 தடவை கணக்கு வச்சிருப்பீங்களா? இன்னைக்கு 3 தடவை மன்னிச்சிட்டேன், 4 தடவை மன்னிச்சிட்டேன், 10 தடவை மன்னிச்சிட்டேன், பிரதர் உங்களை 25 தடவை மன்னிச்சிட்டேன். அப்படி கணக்கு வைக்கிறது இல்லை. 7 70 இன்ஃபினிட் மன்னிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இயேசு நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களை இன்னைக்கு மன்னிச்சாரா இல்லையா? எத்தனை பேர் லேட்டா வந்தீங்க சர்ச்சுக்கு? எத்தனை பேர் பைபிள் கொண்டாடாம சிலலாம் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறாரு. தோத்திரம் அப்படியே நல்லா அனுப்பி விடுறாரு. இங்க நீங்க லேட்டா வர உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பல்லு டபக்குன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்படின்னா 52 வாரத்துல 52 பல்லே பார்த்து இருக்கிற 32 பல்லு தான். பாருங்க, ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு இரக்கமா இருக்கிறார். அதுக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? we should not take his grace for granted. அவருடைய கிருபையை நம்ம போக்கடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் உணர்த்தும் பொழுது யார் திருந்துறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. when God convicts, we need to change our lives. ஆண்டவர் எல்லா இடத்துல எல்லாரையும் உணர்த்த மாட்டார். சில இடத்துல உணர்த்துவார், சில இடத்துல அந்த உணர்த்தப்பட்டோம் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர் அப்படின்னே போயிட்டு இருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது,
ஆண்டவருடைய சில தண்டனை நம்ம வாழ்க்கையில் வரும். டிசிப்ளின் பண்ணுவார் ஆண்டவர். ஆகவே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவர்களை மன்னிங்க. இயேசு 18ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் ஒரு அற்புதமான ஒரு உவமையை சொல்கிறார். எப்படி ஒரு மனுஷன் இன்னொருத்தனை மன்னிக்கிறான், ஆனால் அவன் போய் இன்னொருத்தனை என்ன பண்ணல, மன்னிக்கல. ஒரு பெரிய கடன்பட்டவன் நான் ஒருத்தன் மன்னிச்சிடுறான், ஆனால் அவன் போய் தன்னிடத்தில் சிறிய கடன்பட்டவன் அவனால் மன்னிக்க முடியல. அப்புறம் அவனுக்கு அறிந்தவன் சொல்கிறான், அவனை தூக்கி ஜெயிலில் போடு அப்படிங்கிறான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற ஒரு குணம், அது மாத்திரமல்ல மற்றவர்களை நேசிக்கிற உதவி செய்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது தான் நம்ம உண்மையான சீஷர்களாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு கணவனை மன்னிக்க முடியல, மனைவியை மன்னிக்க முடியல, நிறைய பேருடைய வாழ்க்கையில பெற்றோரை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, உடன் சகோதரர்களை மன்னிக்க முடியல, விசுவாசிகளை மன்னிக்க முடியல. மன்னிக்காத இருதயம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே அந்த இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. மன்னியாமை வந்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் அன்பு இருக்கும்போது நம்ம சீஷர்களாக மாறுறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு நம்ம வாழ்க்கையில் அதிகமாக தேவை. ஹல்லேலூயா. எங்க வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவருள் அன்பாயிருப்பதனாலே என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 1 யோவான் 4:20 வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். யாரு? நீங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற சகோதரனை நீங்க பகைச்சீங்கன்னா நீங்க யாரு? பொய்யன். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும் யாரு? அப்ப அவனுடைய யாரு? நீங்க அருமை பிள்ளைகள். பாருங்க, பொய்யன், யூ ஆர் a liar அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை நேசிக்கிறவர்கள் யாருன்னு மற்றவர்களை நேசிக்கிறவர்களா இருக்கணும். சேத்துல மற்றவர்கள் தீங்கு செய்வது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் இயேசுவின் அன்போடு கூட மன்னிக்கும் பொழுது அவர்கள் திருந்துவார்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனும் திருந்த முடியாது என்று யாருமே கிடையாது. nobody is incorrigible, nobody அப்படி சொல்ல முடியாது, மாறவே மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க புருஷனை மாற்றுவார், மனைவியை மாற்றுவார், பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். தேவன் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அடிக்கடி சொல்ற ஒன்று, எவ்ரி செயின்ட் ஹேஸ் a past and every sinner has a future. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்குது. இன்னைக்கெல்லாம் பரிசுத்தமான உட்கார்ந்துருக்கோம். நான் ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், அயோக்கியம் பண்ணியிருப்போம், எத்தனை பேரை கெடுத்திருப்போம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில தீங்கு செஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ரட்சித்து பரிசுத்தமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கடந்த காலம் இருந்தது, கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதே போல ஒவ்வொரு பாவிக்கு என்ன உண்டு? ஒரு பாவிக்கு என்ன உண்டு? இன்னைக்கு அவன் பாவியா இருக்கலாம், நாளைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். அவன் பாருங்க, லிவிங் a Christ like life. முதலாவது சொன்னேன், loves Jesus supremely, எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை நேசிப்பார். இரண்டாவதாக learns from Jesus continuously, தொடர்ந்து இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டே இருப்பான் சீஷன். மூன்றாவதாக lives a Christ like life, இயேசுவை போல வாழ தன்னை அர்ப்பணித்திருப்பான். நான்காவதாக leads others to Christ, மற்றவர்களை கிறிஸ்துவிடம் நடத்துவான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ, நான் உங்களுக்கு பங்களா தருவேன், வீடு தருவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். என் பின்ன வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். நீ மீனை பிடிச்சிட்டு இருக்கிற, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்று. ஆண்டவர் நம்மை மனுஷர்கள் அப்படின்னா ஆத்ம ஆதாயம் செய்யறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். மற்றவர்களை கிறிஸ்துவண்டையில நடத்துகிறவன் தான் உண்மையான சீஷன். தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்றால் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் நடத்துவான். பாருங்க, இன்னைக்கு ஒரு புள்ளி வரது சொல்றேன் பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களிலே 95% கிறிஸ்தவர்கள் ஒரு ஆத்மாவை கூட வாழ்நாள் முழுசும் நடத்தினதே கிடையாது. 95% of Christians have never won a soul to Christ in their entire lifetime. எவ்வளவு மோசம் இல்லை? நம்ம ஆண்டவர் தேடி வந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். 95% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுசும் ஒருத்தரை கூட இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது கிடையாது. எவ்வளவு பரிதாபம்! அது 80% of them don't consistently witness for Christ. 80% மக்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதே கிடையாது. அதான் 20% அறிவிக்கிறாங்களாம், ஆனா அறிவிச்சதை விட்டுறாங்க, இயேசுவிடத்தில் வழிநடத்துவது கிடையாது. அது 95. ஆனா 80% மக்கள் அறிவிக்கிறதே கிடையாது.
20% மக்கள் தான் ஏதோ ஸ்டெப் எடுத்து மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு அது. உங்க எல்லாருக்கும் கையில கொடுத்து ஊழியம் செய்வதற்காக பல ட்ராக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்க கையில கொடுப்போம். நீங்க கேக்கோட என்ன பண்ணணும், இயேசுவை பற்றி சொல்லணும். நம்முடைய சபை மூலமாக அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசுவை அறிய வேண்டும். பாருங்க, அப்போ 95% வாழ்நாள் முழுசும் ஒரு ஆத்மாவை கூட இயேசுவிடத்தில் நடத்தி ஞானஸ்நானத்துக்கு நடத்தின கிடையாது. இரண்டாவதாக 80% பேர் கன்சிஸ்டண்டா இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னது கிடையாது. less than 2% are involved in the ministry of evangelism. ரொம்ப உற்சாகமாக தொடர்ந்தேச்சியாக ஊழியம் செய்கிறவர்கள் 2% மக்கள் தானோ முழு உலகத்திலும். 2% மக்கள் தான் இயேசுவுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு பேசுகிறார்கள், மற்றவரிடத்தில் இயேசுவின் அன்பை அறிவிக்கிறார்கள், சத்தியத்தில் நடத்துவதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அப்புறம் இன்னொரு புள்ளிவர் சொல்லுது, 71% don't give towards the funding of the Great Commission. அதாவது பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்கு, சுவிசேஷ பணிகளுக்கு, மிஷனரி ஊழியர்களுக்கு 71% கிறிஸ்தவர்கள் ஒண்ணுமே கொடுக்கிறது கிடையாது. ஒன்றும் கொடுக்கிறது கிடையாது. மிஷனரி ஊழியர்களுக்காக கொடுக்கிறது கிடையாது. தேவராஜ்யத்தின் பணிகளுக்காக கொடுப்பது கிடையாது. 71% பேர் என்று சொல்லி புள்ளி. அப்படின்னா கிட்டத்தட்ட 29-30% தான் ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூடி இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றது, அந்த 30%. ஆனா 70% அதுல அதுவும் செய்யறது கிடையாது. பாருங்க, இப்படிப்பட்ட மக்களா இருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் அந்திரேயாவை போல மாறணும். எல்லாம் சொல்லுங்க, அந்திரேயா சொல்லுங்க. ஆண்ட்ரூ அப்படிங்கன்னு பைபிள்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? உங்க தம்பி இல்ல, அண்ணன் இல்ல. யாரு? ஆண்ட்ரூ. சீஷன், இயேசுவுடைய சீஷன்ல ஒருவர். நீங்க ஆண்ட்ரூவை பற்றி பைபிள்ல 3 இடத்துல இருக்குது. 3 இடத்துல. லுக், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த 3 இடத்துல தான் அந்திரேயாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த 3 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்திரேயா என்ன செய்வார் சொல்லுங்க? யாரையா ஒருத்தரை இயேசுட்ட கூட்டிட்டு வருவார். யாரையா ஒருத்தரை. அந்திரேயா எங்கெல்லாம் பார்க்கிறோமோ முதல்ல 1ஆம் அதிகாரத்தில் யாரை கூட்டிட்டு வராரு? யாரை கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன, நான் அப்படிங்கிறீங்களா? நான் தான் யாருமே கூட்டிட்டு வரது இல்லையே. அந்திரேயா முதலாவதாக தன் குடும்ப அங்கத்தினரை கொண்டு வரான். பேர் என்ன? பேதுரு. பேதுருடைய சகோதரன் அந்திரேயா. பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்கள். அந்திரேயா முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு அறிந்த பிற்பாடு பேதுரை கூட்டிட்டு வரான். பேதுரு வந்து பாரு, நாங்கள் மேசியாவை கண்டோம், வந்து பாரு அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்திலே கூட்டிட்டு வரான். அந்த பேதுருவை கர்த்தர் திருச்சபையின் தலைவனாக மாத்திட்டார். அல்லேலூயா. பிரதான அப்போஸ்தலனாகவே கர்த்தர் மாற்றி விட்டார். ஒரு மனுஷனை அறிமுகம் தான் போய் செஞ்சான். வந்து பாருப்பா இயேசுவை, அவர் மேசியாவான்னு பாரு. கர்த்தர் பேதுரை மாத்திட்டார். அல்லேலூயா. அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை கூட்டிட்டு வரான். யாரு? சிறு பையனை கூட்டிட்டு வரான். அவன் எல்லாம் திகைச்சு உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாரும். ஆனா அந்திரேயா பாஸ்ல ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் எத்தனை அப்பம் இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆனா அவனை சொல்றான், இது எப்படி 10ன்னு தெரியல, ஆனாலும் கொண்டுட்டு வரேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறு பையனை இயேசுட்ட கொண்டு வரான். இயேசு இடத்துல அந்த சிறு பையன் அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறான். 5000 புருஷர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க நடத்துகிற ஒருவர் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அது உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? அப்புறம் 12ஆம் அதிகாரத்துல யாரை கொண்டுட்டு வரான் இயேசு விட்டதுல? கிரேக்கரை. இயேசுவை பார்க்கணும்னு வராங்க நிறைய பேர். எல்லாம் எப்படி இயேசுட்ட அறிமுகப்படுத்திட்டு இருக்கும்போது கிரேக்கரை பிடிச்சி வாங்க வாங்க இயேசுட்ட கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறான். பாருங்க, இயேசுவிடத்தில் அறிமுகம் செஞ்சுட்டே இருக்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்கள் இயேசுவிடத்தில் அறிமுகம் செய்கிற ஒரு பெரிய பணி ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வந்து பாருங்கள், இயேசுவை முயற்சி பண்ணி பாருங்க, இயேசுவை நம்பி பாருங்க அப்படின்னு சொல்றதா நம்முடைய வேலை. A disciple leads others to Christ. மற்றவர்களை இயேசுவிடத்தில் நடத்துவான். கேம்பல் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொன்னாருன்னா, ஒரு முறை a blind Chinese man was taken to a hospital. ஒரு பார்வை இல்லாத, பார்வை குறைந்த ஒரு சைனீஸ், ஒரு சீன நபர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்களாம். ஏன்னா அவருக்கு பார்வை சரியா தெரியல, 2 கண்ணுமே பார்வை சரியில்லை. அந்த டாக்டர் வந்து அவரை பரிசோதனை செஞ்சுட்டு, இவருக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும், ரொம்ப என்னது கண்ணு தெரியாம இருக்குது, புரை நிறைந்து இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு அந்த ஆபரேஷனை பண்ணி அவனுக்கு நல்ல பார்வையை கொண்டுட்டாராம். என்னது, அந்த சைனீஸ் அந்த நபருக்கு நல்ல பார்வை கிடைச்சிருச்சான். இவர் ரொம்ப குதிச்சுட்டு, எப்பா அந்த பார்வையை கிடைக்காது நினைச்சேன், இந்த டாக்டர்கிட்ட போனோன்னு நல்ல பார்வை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு சந்தோஷமா
அவன் ஊருக்கு போனானா. 2-3 வாரம் கழிச்சு அவன் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தானா. யாரு? அந்த குருடனா இருந்து இப்போ பார்வை அடைஞ்சிட்டான் பார்த்தீங்களா. அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்தானா. டாக்டர் அங்கே எல்லாம் வேலை செஞ்சுட்டு கதவு பக்கம் வந்து பார்த்தா ஒரு பெரிய கியூவில் ஒரு கூட்டம் வருதான். யாருன்னு பார்த்தோன்னா 41 குருடர்கள் பின்னாடி வந்தாங்களா. என்னது? அவன் அந்த கயிறை பிடிச்சிட்டு, அதாவது என் கயிறை ஒரு பெரிய நீளமான கயிறான், இது நடந்த சம்பவம். நீளமான ஒரு கயிறை கொடுத்து, ஏப்பா நான் கயிறை பிடிச்சிக்கிறேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி 41 கண் தெரியாதவர்களை அவன் அழைச்சிட்டு என்ன பண்ணான், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்தானா. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், என் கண்ணை பார்த்து சுகமாக்கிட்டாரு, நீங்களாம் வாங்கப்பான்னு சொல்லி அது கயிறை பிடிச்சி கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றேன். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறார், அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பரலோக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கூட்டிட்டு வரோம்? A true disciple leads others to Christ. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு கூட இயேசுவை பற்றி என்ன சொல்லலன்னா, ஒருத்தருக்கு கூட இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வருஷத்துல 11 மாதங்களை முடிக்க போறோம், ஒரு ஆத்மாவை கூட நீங்க ரட்சிப்புக்கு நடத்தி ஞானஸ்நானத்துல நடத்தலனா நீங்க இயேசுவின் சீஷன் சொல்றதுல என்ன அர்த்தம்? இயேசுவின் சீஷன் என்றால் ஆண்டவருக்காக மக்களை நடத்துகிறவன். யோசிச்சு பாருங்க, 95% மக்கள் வாழ்நாளில் ஒருத்தர் கூட கிறிஸ்துவை நடத்தலையா. ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு பாரமா இருக்கும். நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், a man who says he is a follower of Jesus and not a fisher of man is a liar. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவளா இல்லாவிட்டால் நீங்கள் பொய்யர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பொய்யர்கள், நீங்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்றவில்லை. உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவன் மற்றவர்களை இயேசுவிடத்திலே நடத்துவான். கிறிஸ்துவ நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இயேசுவை பற்றி நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? இயேசுவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆண்டவரை பற்றி சொல்லாம என்னால் இருக்க முடியாது. வாரத்தில் ஒரு ஆளுக்காக சொல்லுங்க, ஒரு ஆள் பேரை குறிச்சு வச்சு அவங்களை எப்படியாக இந்த வருஷத்துக்குள்ளாக கிறிஸ்துவண்டையில் நடத்த, ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்த அவர்களுக்காக பிரயாசப்படுங்க, செலவு பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்திற்காக, கிறிஸ்துவுக்காக, ஊழியத்திற்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12:14 வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்ப 4 சொன்னேன், he leads others to Christ. முதல்ல என்ன சொன்னேன்? loves, எல்லாரையும் பார்க்கலும் இயேசு அதிகமாக நேசிப்பான். 2வதாக learns, இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டே இருப்பான், உபதேசத்தில் நிலைத்திருப்பான், வசனத்திலே அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான், கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டே இருப்பான். 3வதாக lives a Christ like life, கிறிஸ்துவை போல வாழ அர்ப்பணிச்சிருப்பான். மெய்போல் அன்பு, கனி நிறைந்த வாழ்க்கை, என்னும் நற்கிரிகள் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. கடைசியாக அப்புறம் 4வதாக leads others to Christ, மற்றவர்களை கிறிஸ்துவனிடம் நடத்துவான். ஒரு அந்திரேயாவை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, அப்போஸ்தலர்களை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, மனுஷர்களை பிடிக்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கடைசியாக வாசிங்க மத்தேயு 10:39. மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். நல்லா கவனிங்க, சுவிசேஷங்கள்ல அதிகமாக வருகிற வசனம் இந்த வசனம் தான். இப்படிப்பட்ட ஒரு வசனம் எத்தனை முறை வருது தெரியுமா? சுவிசேஷத்துல 4 சுவிசேஷத்திலும் 6 முறை வருது. ஒரே காரியத்தை 6 முறை சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த வார்த்தை தான். 6 நம்ம வேகமா வாசிக்கிறோமே. 16:25 வாசிங்க. மத்தேயு 16:25. மத்தேயு 16:25 வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மார்க் 8:35. மார்க் 8:35 வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். லூக்கா 9:24. லூக்கா 9:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். எத்தனை முறை ஆச்சு? 4 முறை ஆச்சு. அடுத்து 17:33 வாசிங்க. 17:33.
லூக்காலே 17:33. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். யோவான் 12:25. யோவான் 12:25. இந்த வசனத்துடைய முக்கியத்துவம் இந்த ஒரு வசனம் தான். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். இழந்து போகிறவன் நித்திய ஜீவமாய் காத்துக்கொள்வான். நல்லா கவனிங்க, பைபிளிலேயே சுவிசேஷங்களை மாத்திரமல்ல முழு வேதாகமத்திலேயே அதிகமாக சொல்லப்படுகிற ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இந்த வசனம் தான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவனை இழக்க ஆயத்தமாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. சீஷன். நம்பர் 5, loses his life, denies himself and takes up the cross daily. ஒவ்வொரு நாளும் தன் ஜீவனை இழக்க, சுயத்திற்கு மரிக்க, சிலுவை சுமக்க ஒப்பு கொடுத்தவன் தான் சீஷன். ஹல்லேலூயா. தன் ஜீவனை பாதுகாக்கிறவன் அல்ல, கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனை இழக்கிறவன். இழக்கிறது என்று சொன்னாலே நமக்கு பிடிக்காது, நமக்கு வரணும் கெயின். பட் லூசிங்ல தான் கெயினே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நம்ம எவ்வளவு இழக்கிறோமோ, நம்முடைய ஜீவனை விட்டு கொடுக்கிறோமோ, நம்முடைய உயிரை பணைய வைக்கிறோமோ, அவ்வளவாக கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக்கொள்வான். என் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறவன், அதை காத்துக்கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்து போவான் ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தோடு மற்ற ஒப்பீட்டை சொல்லும் போது, இதுக்கு முந்தின பிந்தின வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் சிலுவையை சுமக்காதவன் சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14:24 வசனம் சொல்கிறது, சிலுவையை சுமக்காதவன் சீஷனாக இருக்க. சிலுவை சுமக்கிற என்ன? நம்ம சுயத்துக்கு மரிக்கிறது. ஹல்லேலூயா. சுயத்துக்கு சாகிறது வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? சுயம், நான் அப்படின்னு வந்துட்டாலும் என்னது பிரச்சனை. நம்ம ரட்சிக்கப்படும் போதே சிலுவையில் அறையப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்ல. சிலுவையில அறையப்பட்டிருக்கீங்களா? சுயத்துக்கு மரிச்சிட்டீங்களா? மரித்து போனீர்களா? சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை என்ன? ஒரு டெட் பாடியை பார்க்குறீங்க. ஒரு டெட் பாடி இருக்குது. உங்க டெட் பாடி இல்லை, என் டெட் பாடியை வச்சுக்கீங்களா? டெட் பாடி. அந்த டெட் பாடி அங்க பார்க்குறீங்க. அந்த பாடி, அந்த டெட் பாடியை போய் திட்டுறீங்க கண்ணாமண்ணானி. திடீர்னு எந்திரிச்சு வந்துருமா? என்ன திட்டுறேன்னு சொல்லுமா? ஒரு டெட் பாடி இருக்குது, அதை பார்த்து திடீர்னு எந்திரிச்சு நீ பார்க்க போறீங்க. ஒரு மாலை கூட வாங்கிட்டு வரலையேன்னு கேட்குமா? அது டெட் பாடி. அது கேட்குது, நீ மட்டும் தனியா வந்திருக்கியா? ஏன் உங்க மாமனார் அப்பாலாம் வரலையா? எவ்வளவு உதவி செஞ்சுப்பா உங்க குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்குமா? அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும் செத்த பண்ணி. பாருங்க, இல்ல நீங்க கண்ணாமனே திட்டுனா எந்திரிச்சு திட்டுமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சுயத்திற்கு மரிக்கணும். ஹல்லேலூயா. சுயத்திற்கு என்ன பண்ணா? நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம் சுயம். நான் யாரு தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? நான் என் பதவி என்ன தெரியுமா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நிறைய குடும்பத்துல தான் பிரச்சனை. சுயம் சாகலாட்டா நீ சீசனா இருக்கவே முடியாது. சிலுவை சுமக்காவிட்டால் நீ சீசனாக, சுயம் சாக வேண்டும். கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை ஆண்டவருக்காக இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவன் தான் சீசன். 14:27 வாசித்துருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 14:27 வாசிங்க. இன்னொருத்தர் லூக்கா 9:23 வாசிங்க. முடிச்சிருவான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சீசனாய் இருக்க மாட்டான். எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்ப சிலுவை சுமக்கிற அனுபவம், சிலுவை தன் ஜீவனை பணைய வைக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்காக பாருங்க, இழந்தவர்கள் யாரும் தரித்திரனானதே கிடையாது. ஒரு சொல்ல பார்க்கலாம். போனாஃபர் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, அவர் அதிகமாக கிறிஸ்துவுக்காக துன்பப்படுற. அவர் சொல்றாரு, if God calls a man to follow him, he bids him to die. நீ கூப்பிட்டாருனாலே நீ சாக ரெடியா இருக்கேன்னு தான் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நீ சாகிறதுக்கு இயேசுவுக்காக சாக துணிந்தவர்கள் தான் உண்மையான சீஷர்கள். ஹல்லேலூயா. தன் உயிரை காக்கிறவர்கள் அல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை சுமக்க, சுயத்திற்கு மரிக்க, என்னுமாக தன் ஜீவனை இழக்கிற ஒப்பு கொடுத்தவன் தான் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். நம்முடைய ஆண்டவருக்கு முற்றிலுமாக வெற்றி கொடுக்கணும். நீங்க சிலுவை சுமப்பதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, taking up the cross means to die to oneself, laying aside our personal goals, desires, ambitions and live life in the will of God. நம்முடைய சொந்த இலக்குகள், சொந்த ஆசைகள், சொந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவ சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கிறதான் சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது. ஹல்லேலூயா.
ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை ஒரு கடற்கரையில் அநேக மக்கள் நின்று கொண்டிருந்தார்களாம். அங்கே லைஃப் கார்டு, அங்கே உயிரை காக்கிற அந்த 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 நபரும் எடுத்து யாராவது முழுங்கிட்டா அவங்களை போய் காப்பாற்றுறதுக்கும் அங்கே ஆட்களாக நின்றுட்டு இருந்தாங்களாம். நிறைய பயங்கர கூட்டமா. அப்போ ஒரு ஆள் கடற்கரையில் அங்கே மூழ்கி கொண்டிருந்தானாம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, ஏய் இப்போ காப்பாத்து, அவன் மூழ்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் என்ன பண்ணலாம், அப்படியே நின்று இருந்தானா, உள்ள போவே இல்லை. கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் எடுத்து வைப்பானா, காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டானா. அவன் போராடிட்டு இருக்கிறான். எல்லாம் காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான். எல்லாரும் மக்கள்லாம் சொல்றாங்க, ஏய் இப்போ காப்பாற்று, நீங்க தான் காப்பாற்ற முடியும், நாங்க போக முடியாது உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இவனுக்கு போகவே மாட்டேங்கிறான். அந்த காப்பாற்றுற அந்த லைஃப் கார்டு இருக்கான் பாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டானா, அவன் போராடி அங்கே உள்ள மூழ்கிறவன் போராடி அப்படியே மூழ்க ஆரம்பிச்சானா. அப்போ உடனே போய் என்ன பண்ணானா, இவன் போய் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானா. தூக்கிட்டு வந்து அவனை என்ன பண்ண இதெல்லாம் பண்ணி அவனுக்கு மூச்சு அதெல்லாம் வந்து அவனை காப்பாற்றிட்டானா. அவன் காப்பாற்றிட்டு வரும்போது அங்குள்ள மக்கள்லாம் அவனை வந்து புகழ்ந்து பேசவே இல்லையா. காப்பாற்றுன்னு கத்துறோம், சும்மா எப்படி நின்றுட்டே இருந்தியே அப்படின்னு சொல்லி தான் பேசுனாங்களே தவிர அவனை பாராட்டலையாம். அப்போ வந்து அவன் சொன்னானா, ஏன் நான் உடனே போல தெரியுமா, அவன் தன் சொந்த பலத்தை போட்டு முயற்சி போராடிட்டு கிடக்குறான். இப்போ நான் போனேன்னா என்னையும் சேர்த்து முக்கிடுவான், என்னையும் சேர்த்து உள்ள அமுக்கிடுவான். அவன் பலம்லாம் போனவனை நான் போய் காப்பாற்றினேன், ஈஸியாக வந்துட்டான் அப்படின்னு நான். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்மளே போராடிட்டு இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நம்ம அப்படியே விட்டு கொடுக்கும் பொழுது, நம்ம முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது பாருங்க, சில இடத்துல நம்மளே போறோம் சுயத்தின் வைத்து. ஆனால் அது முற்றிலுமாக போகும்போது தான் கர்த்தர் நம்ம காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காத்துக்கொள்கிறான். தன் ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கிறவன் அதை இழந்து போவான். நம்முடைய வாழ்க்கையில் அது சத்தியத்தை அறியணும். 6 முறை சுவிசேஷங்களிலே மறுபடியும் வருகிற வார்த்தை அந்த வார்த்தை. அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு முற்றிலுமாக உம்முடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவன் தான் உண்மையான சீஷன். நம்ம எல்லாரும் எழும்பி இருப்போமா? எல்லாரும் எழும்பி இருப்போம். ஹல்லேலூயா.